தவந்து 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 நான் முதலமைச்சரானேன். 100% நாம தான் முழுமையான வெற்றி அடைய முடியும் என்ற நிலை உருவாகும். என்னை முதலமைச்சர் அறிவிக்க நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் என்று சொன்னீர்களே, முடிந்தது அவங்களால் இல்லை. யாக தொண்டர்களும் மக்களும் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய இயக்கத்தையும் மாண்புமிகு அம்மா அவர்களையும் அழித்து விட வேண்டும் என்று திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் செய்த சதியெல்லாம் முறியடித்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். மாறுதல் செய்யவோ திருத்தம் செய்யவோ அல்லது ரத்து செய்யவோ யாருக்கும் எந்த காலத்திலும் உரிமை இல்லை. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து 12 ஆண்டு காலம் பொருளாளராக மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னைத்தான் நியமனம் செய்திருந்தார்கள். தங்கமணி வேலுமணி வெளியேறி வந்தாங்க ரூம்ல இருந்து. தலைமை கழகத்தில் எனக்கு என் மேலு தமிழகத்தில் இருக்கின்ற மாவட்டங்கள் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளிடத்திலும் தவறான பொய்யான தகவலை பதிய வைப்பதுதான் இவருக்கு முதல் வழியாக இருந்தது. அறிவிக்க வேண்டாங்க, அவரே இருந்துட்டு போறாரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம முறைப்படி சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். கேட்கல. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை 10 லட்சம் மக்கள் மெரினா உட்கார்ந்துட்டாங்க பீச்சில். எந்திரிக்க மாட்டாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி நான் பேசி பார்க்கிறேன், எந்திரிக்க மாட்டாங்க. நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பதவியை ரத்து செய்வதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? உள்ளநேரிகள் அபகரித்து கொண்ட அந்த ஒரு தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற போராட்டம் தான் தர்ம யுத்தம் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமமுக பொதுச் செயலாளர் இருக்காரு டிடிவி தினகரன், அவரும் சொல்றாரு. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் இணையக்கூடாது. சின்னம்மா கட்சியில சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னா 1% கூட அதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக மீது மக்கள் வெறுப்பு இருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இணைந்து போட்டியிட்டால் நாடாளுமன்றம் இல்ல சட்டமன்றத்திலும் நாம் தான் வெற்றி பெறும் சூழ்நிலை உருவாகும். எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கொடநாட்டில் கொலை நடந்தது. அப்ப நம்ம தர்ம யுத்தத்தை நடத்திட்டு இருக்க. நான் இல்லப்பா சாமி, நம்மளை ஆள விடுங்க. பழனிசாமியை மட்டும் தனியாக செல்லுப்பா தம்பி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு மற்ற அனைவரும் ஒன்று சேர வேண்டும். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வந்தவர், வாழ்ந்தவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை கொண்ட ஒரே தலைவர் நம்முடைய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக, யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக, நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக அரசாட்சி செய்தார்கள் என்பதை நாம் எல்லோரும் நன்றாகவே அறிவோம். புரட்சி தலைவர் அவருடைய மறைவுக்கு பின்னால் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, நாடு போற்றுகின்ற முதலமைச்சராக 16 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை அர்ப்பணித்த முதலமைச்சராக தந்தார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினரை கொண்ட நம்முடைய இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக அந்த அரிய பதவியை ஏற்று நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள் இவைகளெல்லாம் தாங்கி நம்முடைய இயக்கத்தையும் மாண்புமிகு அம்மா அவர்களையும் அழித்து விட வேண்டும் என்று திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் செய்த சதியெல்லாம் முறியடித்து நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் இயக்கத்தை, கழகத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கும்பாதி கும்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகுக்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாபெரும் இயக்கத்தை இருவரும் தலைவர்களும் 50 ஆண்டு காலம் ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்து
இந்த இயக்கத்தை மிக உச்ச நிலையில் கொண்டு போய் நிலைநிறுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தங்களுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நமக்கு பெற்றுத்தந்து ஒரு சிறப்பான ஆட்சியை 2017 தமிழகத்திலே கொண்டு வந்து நிலைநிறுத்தினார்கள். ஆனால் மாண்புமிகு அம்மா 2017 நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. சூழல் ஏற்பட்ட பொழுது நான் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 3 மாதத்துக்கு பின்னால் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த இயக்கம் புரட்சி தலைவர் 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட போது பல்வேறு சட்ட விதிகளை புரட்சி தலைவர்கள் உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதிகளில் சில சட்ட விதிகளை நிலைமைக்கு தகவலை மாற்றலாம் என்ற சட்டத்தில் விதியை உருவாக்கப்பட்டது. ஆனால் தொண்டர்கள் உரிமை தண்டோர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உரிமையை, ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தார்மீக உரிமையை, அடிப்படை உரிமையை வழங்கினார்கள். அந்த அடிப்படை உரிமை கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் பதவி. அந்த பொதுச் செயலாளர் பதவியை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை தொண்டர்களுக்கு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார்கள். அந்த தொண்டர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்களும் சேர்ந்து தேர்தல் மூலமாக பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படை உரிமையை தொண்டர்களுக்கு உருவாக்கினார்கள். இந்த விதியை மட்டும் மாறுதல் செய்யவோ திருத்தம் செய்யவோ அல்லது ரத்து செய்யவோ யாருக்கும் எந்த காலத்திலும் உரிமை இல்லை என்ற சட்ட விதியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன? போலியான பொதுக்குழுவை நடத்தப்பட்டு அங்கு வன்முறை வெறியாட்டங்கள் நிகழ்த்தப்பட்டு சட்டவிரோதமாக நம்பிக்கை துரோகங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒருவரே அடையாளம் என்று அந்த பொதுக்குழு நடத்தப்பட்டது. பொதுவாக பொதுக்குழு நிகழ்ச்சி நிரல் இருக்கும். வரவேற்புரை, சிறப்புரைகள் சில பேர் பேசுவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் வரவு செலவு கணவை நான் பொதுக்குழுவில் வாசிப்பேன். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து 12 ஆண்டு காலம் பொருளாளராக மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னைத்தான் நியமனம் செய்திருந்தார்கள். 3வது இனமாக வரவு செலவை படிக்க வேண்டும். அந்த வரவு செலவை படிப்பதில் கூட வாய்ப்பு தராமல் உடனே நன்றியுரை சொல்லிவிட்டார்கள். அப்பொழுதுதான் நானும் திரு வைத்திலிங்கம் அவர்களும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் மற்றும் இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற அருமை சகோதரர் புகழேந்தி அனைவரும் அமைதியாக இனி நன்றாக இருக்காது என்று சொல்லி மெதுவாக நடந்து போனோம். அப்பொழுதுதான் நீங்கள் எனக்கு முன்னாலே பேசலாம் சொன்னார்களே, வன்முறை வெறியாற்றம் தண்ணீர் பாட்டில் கொண்டு யார் முத எரிஞ்சது வீடியோலாம் பார்த்துருப்பீங்கல்ல. யார் எரிஞ்சது? சத்தம் போட்டு சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. அந்த ஆசாமிய தலைமை கழகத்தில் நம்ம அருமை சகோதரர் வைத்தியலிங்கத்துக்கெல்லாம் தெரியும், மாவட்ட கழக செயலாளராக பரிந்துரை செய்தது, அந்த பாவத்தை செய்தது இந்த ஓபிஎஸ் தான். அண்ணன் வெள்ளமணி நடராஜன் என்னிடம் அண்ணா நான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், என்னால் அலைய முடியல, நான் எனக்கு கழகத்தில் ஏதாவது தலைமை பொருள் கொடுங்க, நான் வேறு மாவட்ட செயலாளர் நீங்கள் போட்டுக்குங்கன்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தலைமை கழகத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி அண்ணன் வெள்ளமணி நடராஜன் வேணாங்கிறார் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லும்போது யாரை போடலாங்கிற போது
இந்த குமாருங்கிற ஆள் எம்பியாக இருக்கார், ஒரு இளைஞராக இருக்கார், அவரை போடலாம் அப்படின்னு நான் அதே முதல்ல சொன்னேன். எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அங்கே போய் டைப்பில் கம்ப்யூட்டர் சொல்லி அடிக்க சொல்லியாச்சு. லெட்ரு உத்தரவு அடிக்க சொல்லியாச்சா. என்ன நடந்ததுன்னா தங்கமணி வேலுமணி வெளியே இருந்துச்சு வந்தாங்க ரூமில் இருந்து. வந்து குமார்கிட்ட ஃபோன் பண்ணி, உனக்கு ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை? இல்லை ஒன்றுமே இல்லையே அவர் சொல்லியிருக்கார். இல்லைப்பா, நாங்கள்லாம் உன்னையதே மாவட்ட செயலரை போட சொன்னோம், ஓபிஎஸ் கடுமையாக எதிர்க்கிறாரு. யார் சொல்கிறது? தங்கமணி வேலுமணியும் அந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்பாக அங்கே அவரிடம் உரையாடி விட்டு வந்து நல்ல பிள்ளைய மாதிரி வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. அடுத்த நாள் இங்கே குமார் பல்வேறு தவறான கருத்துக்களை என் மீது இங்கே இருக்கின்றெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தார். என் காதுக்கு வந்தது. நான் அவரிடம் தொடர்பு கொண்டு, என்ன குமார், என்ன நீங்கள் தப்பாக பேசிட்டு இருக்கீங்க திருச்சியில் இருந்துட்டு என்னை பற்றி? இல்லை பதறினார். உங்களை வந்து இந்த இவங்கெல்லாம் வரைச்ச உங்கள் தலைமைகள் நிர்வாகம் எல்லாத்தையும் நீங்கள் வாங்க, உங்களை வந்து முதல்ல சொன்னது யாருங்கிறது அங்கே நீங்கள் கேட்டு தெரிஞ்சு பற்றி தெளிவு பண்ணிக்கலாம் அப்படி சொன்னேன். இது மாதிரி தான் தலைமை கழகத்தில் எனக்கு என் மேலு தமிழகத்தில் இருக்கின்ற மாவட்டங்கள் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளிடத்திலும் தவறான பொய்யான தகவலை பதிய வைப்பது தான் இவருக்கு முதல் வழியாக இருந்தது. அப்புறம் இதுக்கு முன்னாலே பேசியவெல்லாம் சொல்லிவிட்டாங்க எப்படிலாம் அந்த பதவியை. கழக முதலில் தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு நம்ம ரெண்டு குரூப்பும் இணைவது என்று முடிவெடுக்கப்பட்டு, கட்சியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க, ஆட்சியை எடப்பாடி பார்த்துக் கொள்ளுங்க பேசி முடிக்கப்பட்டது. முடிஞ்சா நைட்டு ஒரு 12 மணிக்கு இல்லை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பதவிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, ஒருங்கிணைப்பாளர் தானே கையெழுத்து போடணும், இணை ஒருப்பாளர் கூட இருந்துட்டு போகிறார் அவர் அப்படின்னு சொல்லி நான் சரின்னு சொல்லிட்டேன். மறுபடியும் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி, இல்லை 2 பேர் அடுத்த நாள் இணைய போகிறோம். அதுக்கு முன்னால் நைட்டில் இந்த கருத்துக்கெல்லாம் சொல்கிறாங்க. 2 பேருமே ஒரு உத்தரவுகளை கையெழுத்து போடணும். அடப்பம், இது எப்படியாப்பா, அது எந்த காலத்தில் இருக்குது? உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத அநீதியை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொல்ல முடியல. அவர் முதலமைச்சராக இருக்கிறதுனால அவர் விரும்புகிறாரு அப்படின்னார். அதுக்கு சரின்னு சொல்லியாச்சு. முடிஞ்சிச்சா? அப்புறம் என்ன செய்கிறாங்க? இப்போ சொன்னது மாதிரி இன்னைக்கு இரட்டை தலைமை வேணால் ஒரு தலைமையாக இருந்தால் கொண்டு வர்றாங்க. மெல்ல 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 கொண்டு வந்தோன்னே இதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போதான் தேர்தல் முடிஞ்சு, ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் முடிஞ்சு, இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் முடிஞ்சு, 1.5 கோடி தொண்டர்களும் தேர்தல் நடத்தப்பட்டு தேர்வு முறையில் நாங்கள் தேர்வாக இருக்கிறோம். 3 மாதத்தில் பிரச்சனை முடிஞ்சு. அப்புறம் தேர்தல் நெருங்கி வருது. இப்போ முதலமைச்சர் சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவரே முதலமைச்சராக வேட்பாளரை இப்பயே நம்ம அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. நான் சொன்னேன், அவரே முதலமைச்சர் இருந்துட்டு போட்டு, ஆனால் அறிவிக்க வேணாம். ஏனென்று சொன்னால் 1980 திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டாங்க. இந்த தேர்தலில் 117 சீட்டு சரிவாதியாக பிரித்தாங்க. தலைவர் ஒரு குண்டத்தை போட்டார். 117 என்று நீங்கள் பிரித்து கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, யார் முதலமைச்சர், காங்கிரஸா திமுகன்னு ஒரு குண்டத்தை போட்டார். அப்போ திரு கருணாநிதி தான் முதலமைச்சர் என்று அறிவிக்கப்பட்டது. அங்கு படுதோல்வி. அந்த கூட்டணி காங்கிரஸும் திமுகவும் அதற்கு முன்னால் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முழு வெற்றி பெற்ற அந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தது. அந்த காரணத்தை சொன்னேன். அறிவிக்க வேண்டாங்க, அவரே இருந்துட்டு போகிறாரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம முறைப்படி சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். கேட்கல. ஒரே நோக்கம். இப்படித்தான் இந்த பிரச்சனைகள் இன்று உருவாகி கழகம் இன்றைக்கு 2-3 பிரிவாக பிரிவதற்கு முழு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. 2 முறை மாண்புமிகு அம்மார் என்னை முதலமைச்சராக நியமித்தார்கள். அம்மாவுக்கு சாதகமான ஒரு சூழல். மாண்புமிகு அம்மா அவர்களே மீண்டும் முதலமைச்சரானார்கள். 3ஆம் முறையாக மாண்புமிகு அம்மாவுக்கு காலமானதுக்கு பின்னால் என்னை முதலமைச்சராக இருக்க சொன்னார்கள். நான் வேண்டாம் என்று தான் சொன்னேன். ஏன்னா என்னை வந்து அணுகி கேட்டுக்கொண்டவர்களுக்கு நன்றாகவே தெரியும். வேண்டாம் என்று சொன்னேன். என்னை வற்புறுத்தி தான் அந்த முதலமைச்சர் பதவியில் இருக்க வைத்தார்கள். அதற்கு பின்னாலே அந்த 3 மாதங்கள் நாம் முதலமைச்சராக இருந்தபோது வரதா புயல் வந்தது.
அம்மா இல்லாத காலத்தில் நாம் எப்படி செயலாற்ற வேண்டும் என்று அனைத்து முன்னணி தலைவரை இணைத்துக் கொண்டு அந்த பர்தாப்பில் 5000க்கும் மேற்பட்ட எலக்ட்ரிக் போல் சாஞ்சிருந்துச்சு. சென்னை மாநகரத்தில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு கீழே இருந்துச்சு. எல்லாத்தையும் 4 நாளில் சீரமைச்சு முடிச்சுட்டு தடம் தெரியாமல், புயல் வந்த தடம் தெரியாமல் அங்கே நாம் செயலாற்றினோம். அப்புறம் தண்ணீர் பஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு சென்னை மாநகரத்துக்கு. 1.5 TMC தண்ணி இருந்தால் தான் சென்னை மாநகரத்துடைய பஞ்சத்தை போக்க முடியும் என்ற நிலை உருவான பொழுது ஆந்திரா சென்று சந்திரபாபு நாயுடு கூட்டம் அதிகாரி அளவில் கூட்டம் நடைபெறதுக்கு முன்பாகவே அவர் என்னை கையை பிடிச்சி கூட்டு போய் தண்ணீர் போல நம்ம ஒன்று முதல்ல பேசுவோம் சொல்லி கூட்டு போயிட்டார். கூட்டிட்டு போனவர் எனக்கே தெரியாமல் அதிகாரிகளை கூட்டி தண்ணியை திறந்து விடுங்கட்டார். பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரதுக்கு முன்னாலே அதிக தண்ணியை திறந்து விடுங்கட்டார். நான் பேசிட்டு வரேன், டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. கான்ஃபரன்ஸ் காலில் உட்காடுறோம். சரி எவ்வளோ தண்ணி கேட்டார். சிரிச்சார். அவருக்கு நன்றி சொன்னேன். முடிவு செய்வதற்கு முன்னாலே சகோதர பாசத்தோடு நீங்கள் தண்ணியை திறந்தவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக நான் நன்றி சொல்கிறேன்னு சொன்னது பின்னால் எவ்வளோ தண்ணி 1 TMC தண்ணி கொடுங்கன்னு அது தந்தார் சென்னை வாசல். அதுக்கு பின்னால் ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துச்சு. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை 10 லட்சம் மக்கள் மெரினா உட்காந்துட்டாங்க பீச்சில். எந்திரிக்க மாட்டாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணி நான் பேசி பார்க்குறேன், எந்திரிக்க மாட்டாங்க. கடைசியில் மாண்புமிகு பாரத பிரதமர் டைம் கேட்டேன், வர சொன்னார். அங்கே போனோம். ஒரே நாளில் 4 துறைகளினுடைய அரசாணையை தந்து ஜல்லிக்கட்டுக்கு முடிவு கட்டியவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி என்பதனை செய்நன்றி இருப்பவன் நான் என்பதை காரணத்தால் இதை நான் வெளிப்படையாக எல்லா கூட்டத்திலும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதாங்க இதே முடிஞ்சா. அப்புறம் இந்த கூட்டமெல்லாம் அந்த குள்ளநெறி கூட்டம் இன்றைக்கி உட்காந்துருக்கேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவரை சுற்றி இருக்கவங்கெல்லாம் போய் இல்லாததை பொல்லாதெல்லாம் சொல்லி எனக்கும் தெரியாமல் சட்டமன்ற கட்சிக்கு தலைவர் நான் தான், எம்எல்ஏகளுக்கெல்லாம். அதனால தான் முதலமைச்சர் எனக்கே சொல்லாமல், எனக்கு தகவல் சொல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூட்டத்தை கூட்டி எல்லாத்திலையும் 3 கையெழுத்து வாங்கிட்டாங்க. கையெழுத்து வாங்கினது முடிஞ்சு வச்சு. அதுக்கு முன்னால் சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக இந்த இயக்கத்தை அதற்கு பின்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு எடப்பாடி பழனிசாமி கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக கையெழுப்பிடுகின்ற பொறுப்பையும் நம்மிடம் தந்திருக்கின்றார்கள் என்று எண்ணாமல் அத்தனை கழகத்தினுடைய பொறுப்பாளர்களையும் ஒரு சகோதர பாசத்தோடு பேரறிஞர் அண்ணா எப்படி வளர்த்தாரோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி தாய்ப்பாசத்தோடு வளர்த்தாரோ, மாண்புமிகு அம்மா அவர்களும் எப்படி நம்முடைய தாய்ப்பாசத்தோடு நம்மளை வளர்த்தார்களோ அப்படி இந்த கழகத்தை வழிநடத்தி செல்லாமல் அனைத்து அதிகாரிகளும் எனக்கே வேண்டும், ஒற்றை பதிவை உருவாக்க வேண்டும், அது பொதுச் செயலாளர் நானே வர வேண்டும். இந்த பொதுச் செயலாளர் பதவியை அதற்கு முன்னால் நடைபெற்று முடிந்த பொதுக்குழுவில் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற உச்சபட்ச மரியாதையை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தந்து தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தோம். அந்த பதவியை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த குள்ளநெறி கூட்டம் எப்படியப்பா உங்களுக்கு மனசு வந்துச்சு ரத்து செய்வதற்கு? மாண்புமிகு அம்மா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருப்பார். அவருடைய உடல்நிலை 25 பேர் அவர்களோடு இணைந்து பணியாற்றி இரவும் பகலும் பணியாற்றி இந்த இயக்கத்திற்காகவே தன் உயிரை தந்த தியாக தலைவி இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படி தன்னுயிர் தந்த அந்த தலைவிக்கு நாம் தந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றிய நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பதவியை ரத்து செய்வதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? ஏதாவது தியாகம் செய்து இந்த இயக்கத்தை உருவாக்கினியா? இல்லாட்டி உங்க தாத்தா அந்த இயக்கத்தை உருவாக்கினாரா? உங்க சியா உருவாக்கினாரா? எதுவுமே இல்லை. அதிகார போதை தன்னிடம் குவித்து வைத்திருக்கிற கோடிக்கணக்கான பணம் திரு எடப்பாடி பழனிசாமி மதிமயங்க வைக்கிறது. சரி, தலைவர் தொண்டர்களுக்கு உரிமை தந்தார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று இப்போ என்ன செஞ்சிருக்காங்க? அதில் திருத்தம் கொண்டு வரக்கூடாது சட்ட விதி இருக்குது. பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வேண்டாம், ஒரு தொண்டன், சாதாரண தொண்டனை அங்கே மனு வாங்கி போட்டி செய்து நான் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டு கொடுத்துடலாம். அப்படிதான் விதி இருக்கு. இப்போ என்ன அந்த இதில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா?
10 மாவட்ட செயலாளர்கள் முன்வழிய வேண்டுமா? 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமா? போட்டியிடுவர் 5 ஆண்டுகளும் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டுமா? என்ன வேடிக்கை பாருங்கள். யார் போட்டியிட முடியும்? ஜமீன்தார்கள், மிட்டாதார்கள், மிரசாரர், ராஜாக்கள் இவர்கள் தானே போட்டியிட முடியும். அல்லது இப்பொழுது இருக்கிறார் உங்களுடைய தங்கமணி, வேலுமணி, வீரமணி இவர்கள் தானே போட்டியிட முடியும். சாதாரண தொண்டன் போட்டியிட முடியுமா? ஒரு சாதாரண தொண்டனு கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியும் என்ற நிலைமையை உருவாக்கிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான். ஒரு சாதாரண தொண்டன் ஒருங்கிணைகளாக வர முடியும், ஒரு சாதாரண தொண்டன் முதலமைச்சராக கூட வர முடியும் என்ற நிலையை தொண்டனுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாள் உருவாக்கினார்கள். அப்படித்தானே ஓபிஎஸ்சி, விபிஎஸ்சி முதலமைச்சராக ஒருங்கிணைப்பாளர் இணைக்கால வர முடிந்தது. இனி யாராவது வர முடியுமா? 10 மாவட்ட செயலாளர் மாற்ற, அப்போ 20 மாவட்ட செயலாளர் 5 வருஷம் இருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் எவ்வளோத்தான கோடி கொடுத்து பிடிக்கிறது முடியாது. இதை தான் நாங்கள் இப்போ கழக சட்ட விதியை திருத்துவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சட்ட விதியை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்தி தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த சட்ட விதியை மாற்றவோ திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவர் அந்த விதிகளை சேர்த்திருக்கிறார். இப்போ அதெல்லாம் காற்றில் பறக்க விட்டுட்டாங்க. இப்பொழுது நாம் நடத்துகின்ற இந்த போர் தர்ம யுத்தம் மீண்டும் மீண்டும் உள்ளநெறிகள் அபகரித்து கொண்ட அந்த ஒரு தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற போராட்டம் தான், தர்ம யுத்தம் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த உரிமையை தொண்டர்களுக்கு கிடைக்கும் வரை எங்களுடைய தர்ம யுத்தம் முற்றுப்பெறாது. தொடர்ந்து நடைபெறுவோம், வெற்றியும் பெறுவோம். ஒன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவராகவே ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் 1.5 கோடி தொண்டர்களும் உங்களை ராஜினாமா செய்ய வைப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. இதுதான் நம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய இலக்கு. இந்த இலக்கை நோக்கி நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மை நோக்கி பல கட்சிகள் தேர்தல் கூட்டணி அமைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள், பொதுவான மக்கள், நியூட்ரல் பப்ளிக், கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள், இவர்களுக்கு நம்மெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 18-19 வருவாய் மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். சென்ற இடமெல்லாம் ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள், புரட்சித் தலைவர் 1972 இந்த 50 ஆண்டு காலம் எப்படி பெருத்த ஆதரவை பாமர மக்களும் ஏழைகளும் படித்தவர்களும் பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் ஆதரவு தந்தார்களோ அதை போலதான் இன்றைக்கும் அந்த ஆதரவு அப்படியே நம்மிடம் இருக்கிறது. இங்கே வரும்பொழுது ஒரு சிறப்பான வரவேற்பை நீங்கள் கொடுத்தீர்கள். அந்த வரப்பு மண்டபத்தில் நுழையிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்க. இப்படித்தான் இந்த 18 மாவட்டங்களிலும் தொண்டர்களும் பொதுமக்களும் சென்ற இடமெல்லாம் நீங்கள் கையில் எடுத்திருக்கின்ற இந்த கொள்கை கோட்பாடு வெற்றி பெறும், நல்ல நோக்கத்திற்காக நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள் என்று எங்களெல்லாம் போகிற இடங்களெல்லாம் வாழ்த்துகிறார்கள், ஆசி வழங்குகிறார்கள். இதில் ஏதாவது கெட்ட எண்ணம் இருக்கா? 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்தி வந்த தலைவர்களுடைய நடந்து வந்த பாதையில் நாங்கள் மாறுபட்டு நடந்திருக்கிறோமா? அப்படி ஏதாவது இருக்கா? இருந்தால் நாங்களே கேட்குறோம், சொல்லுங்கள் என்று. எதுவுமே இல்லை. இதெல்லாம் இப்போ சட்டவிதியை மாற்றினதை எதிர்க்கிறோம். பொதுவான கருத்து, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் அனைவரும் இணைந்து பணியாற்றினால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது. இதை யார் சொல்றது? ஓபிஎஸ் சொல்றாரு, அனைவரும் இணைய வேண்டும் என்று. பிரிந்து நிற்கிற சின்னம்மாவை சொல்றாங்க இணையம்னு சொல்லி. அமமுக பொதுச்செயலாளர் இருக்காரு டிடிவி தினகரன், அவரும் சொல்றாரு. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் இணையக்கூடாது. யாரு? யாரு? ஆக கூடாது. அவர் சொல்றாரு, ஒருத்தர் நிருபர் கேட்கிறாரு, நிருபர் தம்பி ஒருத்தர் கேட்கிறாரு, ஏங்க
சின்னம்மா வந்து கட்சியில் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னா 1% கூட அதுக்கு வாய்ப்பே இல்லை. யார் சொல்றது? 1% கூட இல்லையா? யாரை சொல்றாரு? இவர் முதலமைச்சர் ஆக்கின சின்னம்மா பார்த்து சொல்றாரு. முதலமைச்சர் ஆகின சின்னம்மா பார்த்து இதை காட்டிலையும் பெரிய கொச்சையான வார்த்தை அந்த சொன்னார். அவரே ஒத்துக்கிட்டாரு. இப்ப நான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப அவரே இந்த கூட்டத்தில் மதுரை மாநாட்டில் அவரே சொல்ல, ஒரு தடவை சொல்ல 3 தடவை சொல்ல, தவந்து 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 நான் முதலமைச்சர் ஆனேன். தவழ்ந்து 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 நான் முதலமைச்சர் ஆவதற்கு நான் என்ன பாடுபட்டு இருப்பேன். நம்மளுக்கு தெரியல, அவருக்கு கூட தெரியுமா என்ன தெரியல என்ன பாடுபட்டு இருக்காங்க. யாருக்கா தெரியுமா என்ன பாடுபட்டு இருக்காரு? இந்த பகுதிக்கு வந்து சுற்றுப்பயண பொதுக்கூட்டங்களை பேசியிருக்கிறாரா? கொள்கை முழக்கங்களை பட்டி தொட்டியெல்லாம் வளர்த்தாரா? எங்கேயுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. நம்பிக்கை நாணயம் இருந்தால்தான் ஒருவருக்கு பொருளாளர் பதவி கிடைக்கும். அம்மா வழங்குவாங்க. 12 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக சரித்திரத்திலேயே தொடர்ந்து பொருளாளர் பதவியை மாண்புமிகு அம்மா எனக்குதான் வழங்க. நான் பெருமையாக சொல்லலை, அந்த அளவுக்கு அம்மாட்ட நான் நம்பிக்கை உரியனாக இருந்திருக்கிறேன். அம்மா போட்ட வளையத்துக்களே உட்கார்ந்து கொண்டு அம்மா சொன்னதை மட்டும் சொல்வேன், உள்ளதை சொல்வேன். அம்மா சொன்னதை மட்டுமே செய்தேன். அம்மாவோட இருக்கும்போது வேறொன்று தெரியாது. நாங்கள்லாம் நல்ல நல்ல பதவி முதலமைச்சர் உயர்த்திட்டோம். ஒருங்கிணைப்பாளர் கட்சியில் இருக்கின்ற எல்லாருமே பதவி வச்சுனா சில பேர் பதவி புகழேந்த அண்ணன் பதவியில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் இருந்துட்டேன், பரவாயில்ல, திருப்தியாக இருக்காங்க பதவி. ஆனால் எங்களுடைய இலக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்ன போல இலக்கு ஒரு தொண்டனை கட்சியுடைய தலைமைக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும். ஒரு கட்சியினுடைய தொண்டனை முதலமைச்சர் நிலைக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய இந்த தொண்டர்களின் உரிமையை, அபகரிக்கப்பட்ட உரிமையை மீட்டு இந்த இயக்கத்தை தொண்டர்களின் இயக்கமாக, தொண்டர்களுக்கான இயக்கமாக உருவாக்கினாரே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய ஆன்மாவும் அம்மாவுடைய ஆன்மாவும், அந்த 2 ஆன்மாவுக்கும் நாம் நன்றிக்கண்ணன் செலுத்த வேண்டும் சொன்னால் அவர்கள் நடந்து வந்த பாதை, வகுத்த பாதையில் நாம் பயணிப்பதே இந்த இயக்கத்திற்கு நாம் செய்கின்ற நன்றியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாக கொள்கை என்பதை நான் நினைக்கின்றேன். எங்களுக்கு தனிப்பட்ட ஆசையெல்லாம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா சொல்லுவீங்க. அந்த இப்போ இருக்கின்ற நிலைமை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எதிர்நோக்கி கூட்டணி அமைப்பதற்கு பல கட்சிகள் முன் வந்திருக்கிறது. அப்பொழுது சிதறுண்டு கிடக்கின்ற நம்முடைய இயக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது கட்சியுடைய அவர்கள் கேட்கின்ற நிலை வருகின்ற பொழுது 88 மாவட்ட செயலாளர் நாம் போட்டிருக்கிறோம். அவங்களுக்கு கீழே கழகத்தில் கட்டமைப்பில் எப்படி ஊரொரு கிளைக்கழகங்கள் உருவாக்கப்பட்ட ஊரக உள்ளாட்சியில், பேரூராட்சியில், நகராட்சியில், மாநகராட்சியில் அதே போல் நாமும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60% பேர் உருவாக்கியிருக்கோம். நம்ம இப்போ இன்னும் 40% இருக்குது. அந்த 40% இன்னும் 20 நாட்களில் நம்முடைய மாவட்ட கலை செயலாளர் அண்ணன் வெள்ளமணி நடராஜன் அண்ணன் வந்து ரத்தனவேல் அண்ணன், ராஜமோகன், சாமிக்கன் இவருடன் சொல்லியிருக்கிறேன். இன்னும் 20 நாள் இந்த காலியிடமாக இருக்கிற பதவிக்கு நீங்கள் அதெல்லாம் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். உறுதியாக நாங்கள் இந்த பணியை செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் இந்த கூட்டத்தின் மூலமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று, இந்த தேர்தலை, எந்த தேர்தல் வந்தாலும் அதனுடைய அடிப்படை பணிகளை, கடமைகளை முறையாக நாம் ஆற்ற வேண்டும் சொன்னால் வாக்குச்சாவடி குழு அமைக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 1000 ஓட்டுக்கள் தான் இருக்குது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 25 உறுப்பினர்களை அங்கே நியமிக்க வேண்டும். அவர்கள்தான் அந்த வாக்குச்சாவடி குழுவாக இருந்து அந்த 1000க்கு உட்பட்ட மக்களை, குடும்பங்கள் என்று எடுத்துக்கொண்டு இன்னொரு 350 400 குடும்பங்கள் வரும். ஒரு குடும்பத்துக்கு 2 ஓட்டு, 3 ஓட்டு, 4 ஓட்டு வரும். தினந்தோறும் அந்த பணிகளை பார்த்து சரிபடுத்துவதற்கு தேர்தல் வாக்குப்பதிவு என்று அவர்கள் அழைத்து சென்று வாக்குகளை அங்கே பதிவு செய்வதற்கு முறையான கடமையாற்றுவதற்கு வழிவகுக்கும். அதையும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 70,000 வாக்குச்சாவடி இருக்குது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 300லிருந்து 400 வாக்குச்சாவடி இருக்குது. அதையும் ஒரு மாவட்ட கழகம் சொல்லி ஒரு தொகுதியாக பிரித்து கொண்டு அந்த தொகுதியில் இருக்கின்ற அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும்
பூத் கமிட்டிகளை நீங்கள் நியமித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதையும் செய்து கொடுங்க. இப்படியெல்லாம் நம்ம கட்டமைப்புகளை நிர்வாகிகளை நியமித்து பூத் கமிட்டிகளையும் மெம்பர்களையும் போட்டு முடித்தோம் என்று சொன்னால் வெற்றி 100% நாம தான் முழுமையான வெற்றி அடைய முடியும் என்ற நிலை உருவாகும். அப்போ எதுக்கு உட்காந்து பேசும்போது கூட்டணி கட்சிகளை உட்காந்து பேசும்போது தெம்போடு தைரியத்தோடு பேசலாம். நம்முடைய கட்சி தொண்டர்களுக்கு தேர்தல் போட்டியிற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கும் என்பதையெல்லாம் நான் இந்த நேரத்தில் அனைத்து தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பதிவு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த பணிகளை தேர்தலில் இந்த இயக்கம் தொண்டர்கள் உரிமையாக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் தேர்தலை எதிர்நோக்கி இருப்பதற்கு ஏன்னு சொன்னால் நம்ம தனி கட்சி துவங்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டோம். ஏன்னா நம்மளாம் அதிமுகக்காரன் எல்லாமே தற்காலிக தீர்ப்பு, இரட்டை இலை முதல் கொண்டு தற்காலிக தீர்ப்பு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இறுதி தீர்ப்பு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் 19 எடுக்க இருக்கிறாங்க. நான் பழனிசாமி மட்டும் கேட்கிறேன், ஒன்று நீங்கள் எல்லா பதவிக்கும் ஆசைப்படுறீங்கள, பொதுச் செயலாளர் நானே இருக்கணும், முதலமைச்சர் நானே இருக்கணும், சட்ட விதியை மாற்றுவது நான் தான், ரத்து செய்வது நான் தான். ரைட்டு, நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பின்னால் 8 தேர்தல் நடந்துச்சு. ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு எல்லா யூனியன் சேரும் மாவட்ட சேரும் வர திமுக. பேரூராட்சி தேர்தல் நடந்துச்சு, முடிஞ்சு, ஜெயிக்க முடியல உங்களால். நகராட்சி தேர்தல் நடந்துச்சு, முடிஞ்சு, ஜெயிக்க முடியல. சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. இந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக தேர்தல் மூலமாக நீங்கள் உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தார்களா? இல்லை. இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாள் தான் தமிழகத்தில் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நடத்தப்பட்ட தேர்தல் 2016. அந்த தேர்தலில் மாண்புமிகு அம்மாள் தான் வெற்றி பெற்றார்கள், முதலமைச்சரானார்கள், காலமானார்கள். அதனால் கால சூழ்நிலை இந்த இயக்கத்திற்கு வந்த சோதனை. நீங்கள் முதலமைச்சரானீர்கள். அந்த முதலமைச்சருக்கு தக்க வைக்க முடியுமா? சொன்னீர்களே தலைமை கழகத்தில் கூட்டம் போட்டு என்னை முதலமைச்சர் அறிவிங்கள், நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் என்று சொன்னீர்களே, முடிந்தது அவங்களால்? இல்லை. ஆக தொண்டர்களும் மக்களும் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இந்த தேர்தலில் நீங்கள் தோற்றது. ரைட்டு, முடிஞ்சு. சட்டமன்ற இடைத்தேர்தல், அப்போ நீங்கள் பொதுச் செயலாளர் ஆயிட்டீங்க, தேர்தல் நடக்குது, நம்மளுக்குள்ள பிரச்சனை இல்லை, ஓடிக்கிட்டு இருக்கு. இரட்டை இலை சின்ன தற்காலிகமாக அவருக்கு வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டில். தீர்ப்பு அவருக்கு சாதகமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை வந்து என்னையும் டிடிவி தினகர் சாலையும் சந்தித்து இந்த மாதிரி நம்மளுக்கு எதிரி திமுக. ஆக நீங்கள் இந்த செதிரி இருக்கிற நீங்கள்லாம், நான் வேட்பாளர் நிப்பாட்டிருந்தேன், அவர் வேட்பாளர் நிப்பாட்டிருந்தேன், வாபஸ் வாங்கிக்கொள்ளுங்க அப்படி சொன்னாங்க. நாங்கள் வாபஸ், சரி ரெட்டலை சின்னம் கிடச்சிருக்கு, சரி வாபஸ் வாங்கிக்கலாம், வாபஸ் வாங்கிட்டோம். என்ன நடந்தது? நானும் வாபஸ் வாங்கிட்டேன், டிடிவி தினகர் சார்னு வாபஸ் வாங்கிட்டேன். என்ன நடந்தது? ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதியில் 66,000 வாக்கு வித்தியாசத்தில் இரட்டைலை தோற்கப்படுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். ஜெயிக்க முடிஞ்சா உங்களால? முடியல. ஏன்? மக்கள் உங்களை நம்பல, தொண்டர்கள் உங்களை நம்பல. அதனுடைய நிறுவனம் தான் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல். அந்த ஈரோடு மாவட்டத்தில் 1989 நம்முடைய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாறு தனியாக சேவல சின்னத்தில் தேர்தலில் பொது தேர்தலில் இருக்கின்ற பொழுது 5 சட்டமன்ற தொகுதியிலே பெற்ற ஈரோடு மாவட்டம் கொங்கு பெல்ட், கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்களே, அந்த கொங்கு மண்டலத்திலே நீங்கள் வர முடியல. அதானே இன்னைக்கு உண்மை. அந்த பம்மாத்து வேலை பழிக்கல இல்லை. இப்போ என்ன நிலைமை? இன்னைக்கு போய் மதுரையில் மாநாடு போட்டு பேசுகிறாரு. யார் இவர்? சிறுபான்மை இன மக்களை பாதுகாத்தது புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவு தான். அது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். இந்த இருவரும் தலைவர்களும் ஆண்ட பொழுது ஜாதி சண்டைகளே, மதக்கலவரங்கள் இல்லை. தமிழ்நாடு அமைதி பூங்கா மாநிலமாக இருந்தது. அதற்காகத்தான் பல்வேறு தொழிற்சாலைகள் இங்கு தமிழகத்திலே வந்தது. இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில், தொழில் வளத்தில் முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, பெரிய மாநிலம். ஆரம்ப காலத்திலிருந்து அவங்க அப்படியே வந்துட்டு இருக்காங்க. 2வது மாநிலம் தமிழகம். அதற்கு பிரதான காரணம் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்து நல்ல பல திட்டங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துதான் என்பதனை இன்றைக்கு ஆளுகின்றவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கழக ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இயக்கத்தை ஒன்று சேர்க்கின்ற
தொண்டர்கள் ஒன்றரைக்கோடு தொண்டர்கள் துடிக்கிறார்கள். பிரிந்திருக்கிறோமே கட்சி. இந்த நேரத்தில் இன்றைக்கு இருக்கின்ற திமுக மீது மக்கள் வெறுப்பு இருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இணைந்து போட்டியிட்டால் நாடாளுமன்றம் அல்ல, சட்டமன்றத்திலும் நாம் தான் வெற்றி பெறும் சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலை யாரு கெடுக்கிறா? நல்ல சத்தமோடு சொல்லுங்க. இதாங்க இன்னைக்கு இருக்க நிலைமை. இது இன்னைக்கு இருக்க நிலைமை. பஸ் ஸ்ட்ரைக் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை நடக்குதா? இல்லை. 3 வருஷம் ஆக போகுது. நகராட்சியிலையோ பேரூராட்சியிலையோ ஊரக உள்ளாட்சியிலையோ எந்த நிதியும் வரல. என்ன ஆகுதுன்னே தெரியலை. நிர்வாகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரியலை. இதை காட்டிலையும் நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னேன், தமிழக மக்களும் தொண்டர்களும் அம்மா மீது பற்று வச்சிருக்கிற அனைத்து மக்களும் தாய்மார்களும் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லி உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னது? எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கொடநாட்டில் கொலை நடந்தது. அப்போ நம்ம தர்ம யுத்தத்தை நடத்திட்டு இருக்கேன். நான் இல்லைப்பா சாமி, நம்மளை ஆள விடுங்க. அந்த மந்திரி சபையில் நான் இல்லை. கொலை நடந்தது ஏப்ரல் மாதம். நாம் இணைஞ்சது செப்டம்பர் மாதம். அப்போயே கடுமையான ஒரு அறிக்கை விட்டேன். அந்த தெய்வம் வாழ்ந்த வீட்டில் கொலை நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக 6 கொலை நடந்திருக்கிறது. இதற்கு காரணமானவர்களை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று அப்பொழுது நான் அறிக்கை விட்டேன். அதற்கு முன்பாக இந்த தேர்தலுக்கு முன்பாகவே திரு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொன்னார், நான் முதலமைச்சராவது உறுதி. நான் முதலமைச்சரான 3 மாதத்தில் கொடநாடு கொலை வழக்கை விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவேன் என்று சொன்னாரா இல்லையா? அவர் எங்கள் மெட்ராஸில் எங்கள் வீட்டு வழியாக தான் வாக்கியம் போவார். தியாசபிள் சொசைட்டிக்கு நம்ம வீட்டுக்கு முன்னால் எப்பயுமே மகளிர் இருப்பாங்களா? அவர் போகும்போது காரை நிப்பாட்டிட்டாங்க. யாருக்கார? முதலமைச்சருக்கார. ஐயா என்னங்கய்யா நீங்கள் சொன்னீங்களே வாக்குறுதியை, கொடநாடு கொள்ளைய எப்போதான் நீங்கள் விசாரிக்க போகிறீங்க? எப்போதான் நீங்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை தர போகிறேன்னு மகளிர்லாம் சூழ்ந்துட்டு கேட்குறாங்க. சரிம்மா நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு நகட்டார். தெரியணுமில்ல யாருன்னு. 3 வருஷம் ஆச்சு. எப்படிலாம் போயிட்டு பாருங்க. அது ஆக தமிழகத்தில் யாரோட கூட்டணி வைத்திருக்கிறா? உலகத்திலேயே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கூட்டணி அமைத்திருப்பது இங்கேதான். நல்ல சத்தமோடு சொல்லுங்க, இங்கேதான். இந்த நிலைமை மாற வேண்டும். அதற்காகத்தான் நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் இப்பொழுது. ஆக பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தினுடைய கண்மணிகளே, நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்ததான் உண்டு பொதுமக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்ற நிலை ஏற்படும். ஆக வருகின்ற தேர்தலில் ஒருமித்த குரலில் நாம் ஒன்று சேர வேண்டும். இல்லை என்று சொன்னால் பழனிசாமியை மட்டும் தனியாக செல்லுப்பா தம்பி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு மற்ற அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இதுதான் இப்போ அந்த கருத்து இப்போ வந்துட்டு இருக்கு. மெல்ல ஐயா ஏங்க போவோம், நீங்கள் வேறு இப்படி போகிற வீடா ரோடா தெரு அழைகிறீங்க. அந்த ஆளை விலகி போய் சொல்லுங்க, நீங்கள்லாம் ஒன்று சேருங்க, நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடிய காலம் இப்பொழுது கணிந்து வந்து கொண்டு இருக்கிறது. அந்த காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் தொண்டர்கள்லாம் சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் பதவியெல்லாம் வந்துருச்சு தம்பிங்களா, நீங்கள் யாரோ நல்லவங்களை அதிமுக ஆட்சி மீண்டு வரணும், அம்மாவுடைய ஆட்சி வரணும். ஒரு தொண்டர் முதலமைச்சரோட யாராவது இருந்துருப்போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்களாம் பதவிக்காக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம் நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. தமிழக மக்கள் நினைக்கக்கூடாது. புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் வகுத்து தந்தபதி நடந்து வந்த பாதை, அந்த பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரே இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்காக இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்ட எங்களுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.